அதே நேரம் நீங்க இந்த கவுனி அரிசியோட தான் இந்த பசுபதி அரிசி சாப்பிடுற நேரம் நாங்கள் பொங்குற பச்சை அரிசி இதுதான் எங்களோட வீட்டிலே அம்மா உப்பும் சமைச்ச அரிசி என நான் எனக்கும் கணவருக்க மாட்டேன் இதைத்தான் போடுவேன். ஆனா எவ்வளவா தண்ணி போடுற நீங்க? எனக்கு அது 2 தரம் போட்டு குழஞ்சி வந்தது. தண்ணி போடும் கொஞ்சம் வராங்க குறைய நான் 2 சுண்டு போட்டேன்டா 5 தண்ணி விடுவேன். முதல் பார்க்கக்குள்ள குழஞ்ச மாதிரி இருக்கும். பேருந்து நான் சுட சுட சாப்பிட எனக்கு ஓகேயாரு. கணவர் வேற சாப்பாடு ஆறிடும். அப்ப கொஞ்சம் அரிசி பருவமா வரும். 5 குதுங்கோ தண்ணி. குத்தரிசி தான் சொல்றீங்க? இல்ல இல்ல இது கூட பொங்கல். அது சரி. ஓகே ஓகே. அதுக்கு தண்ணி கூட வேணும். அதுக்கு குத்து பச்சை இது இருக்கு தானே குத்தரிசி, அது தண்ணி குறைய விடணும். இல்ல அதான் நான் இப்ப நான் வீட்டுல சமைக்கிறோடையும் உங்களுக்கு அளவு சொல்றேன். இதால 1.5 போட்டா 3 தண்ணி விடுவேன். பொலிவாக வரும், நல்ல பொலிவா வரும். இதால 2 போட்டாலே நாங்கள் கூட எங்கள் 2 பேருக்கும் கூட. முதல்ல நீங்க தண்ணிய கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு அரிசி வெந்து வர்றதுக்குள்ள நீங்கள் பாத்தீங்களா தெரியும் தானே. அப்ப பாத்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணிய கொஞ்சம் மேல விடும். அப்படித்தான் செய்யறேன். சுடுதண்ணிய விட்டுட்டு நான் ரைஸ் குக்கர்லாம் போடுறேன். சரியா வரும். நானும் ரைஸ் குக்கர்ல தான் முந்தனா குத்தரிசி சமைக்க அப்படித்தான் செய்தேன். குறைச்சி விட்டுட்டு எங்கட வீட்டுல நெடுகளும் வடிக்கிறவர் தானே. நான் ரைஸ் குக்கர்ல போடுறோடியா போட்டுட்டு கூட தண்ணிய விடாம குறைச்சி விட்டுட்டு சுடுதண்ணி போத்துட்டுக்குள்ள தண்ணி வச்சுட்டு கிடந்தது பார்த்து அவியல் என்றோம். அது கொஞ்சம் அந்த ரைஸ் குக்கர் வெணியால திரும்பி ஒரு அரைச்சுண்டு அப்படி விட்டுட்டு 2 விட கணக்கா இருந்தது. பசுபதிக்கு குடுக்கறத விட இதுக்கு குடுக்கறது அப்படியே பொன் போன்றதுதான். காசு கொடுத்தாலும் இது பெருமதியானது. இது புழுங்கல் அரிசி ஏன்னா தவிடோட வருதுதானே. எங்களை கணக்க சோறு சாப்பிட தூண்டாது. ஏன்னா அவ்வளவு தவிட்டு சத்து சேர்ந்தோடனே வயிறு நிறைஞ்ச மாதிரியும் ஆரோக்கியத்துக்கும் இதாயிருக்கு. ஒரு நாளும் பண்ணியப்ப என்கிட்ட வீட்ட அம்மா குத்தரிசி சமைச்சதே இல்லை. வயல்ல இந்த பச்சை அரிசி தான் நல்ல பருவமாயும் எப்படி கைக்கு தண்ணி வைப்பா பெரிய பெரிய அது நெஞ்சத்தை போய் எனக்கு கொஞ்சம் சமைக்கிறது கணக்கான கைக்கு சமைப்பா. அளவுக்கு தண்ணி வச்சு வட்டிவே தண்பா. ஒரு நாள் குத்தரிசி என்றாலே என்னன்னு தெரியும் எங்களுக்கு அங்க இருந்த காலத்துல. இதுதான் சமைக்கிறது எப்பவுமே. நன்றி. சிறப்பான தகவல். நன்றி சிவாஜி அவர்கள். தொடர்ந்தோடு நன்றி. வணக்கம். ஆரம்பமாகின்றது சமகால இலக்கிய நேரம் உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டிருப்பது நாட்களிடம் பெற்றுக் கொண்டிருக்கும் நேரம். அடுத்த வாரம் நாங்கள் இந்த காய்கறிகளை நாங்கள் இப்படி நாங்கள் சமைக்காமல் இப்படி ஃப்ரெஷ்ஷா நாங்கள் சலாட்டாக சாப்பிடக்கூடியது பற்றி பார்ப்போம். வாரக்கிழமைக்கு சமைக்காம பச்சையா தானே சாப்பிடுறோம். சலாட் சொல்றீங்களா? சலாட் இப்ப கணக்க காய்கறிகளை கூட நீங்கள் சலாட்டாக சமைக்காம சாப்பிடலாம். எண்ணெய் இல்லாமலும் மற்றது சலாட்டாக சாப்பிடக்குள்ள ஒன்று அவிச்சா அந்த சத்து போகுது. இது நாங்கள் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடக்குள்ள சத்துக்களின் நிறையுது. எண்ணெய் இல்லாம சாப்பிடக்குள்ள ஆரோக்கியம். பச்சை எண்ணெய்க்குள்ள வெள்ளத்தையும் சாப்பிட முடியாதானே. சில காய்கறிகளை எப்படி நாங்கள் சாப்பிடலாம்ன்றதை பற்றி பார்ப்போம் அடுத்த கிழமைக்கு. இப்ப நாம் அதுகளை இப்ப சொன்னாமலே நேரடியாகவே காய்கறிகளை வச்சு எப்படி இதுகளை சமைச்சா இப்படி இருக்கும். சரி, நேரம் இருந்தால் நேரம் இருந்தபடி நல்லா பேசிக்கொண்டோம். இல்லாவிட்டால் கஷ்டம். பார்ப்போம். நேரம் இருப்பின் பேசுவோம். நல்ல தகவல் குத்து வராம விட்டா சரி. சட்டை ஏத்துவம் குத்து வராம விட்டா சரி. நன்றி. நன்றி. வணக்கம். என்ன குத்த சொல்றீங்க? இல்ல சலாட் சொல்றேன். வயிற்று குத்து. ஒரு குத்தும் வராது. இல்ல சலாட்டுக்குள்ளேயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க பரவாயில்ல. அவ்வளத்தையும் சேர்த்து சாப்பிட்டாலே காணும் ஒரு நேரம் சாப்பாடு. சலாட்டுக்குள்ள மாணியக்கா இவங்கண்ட உணவகத்துல பாத்தீங்கன்னா இத்தனை வகையான காய்கறிகளை சலாட்டா தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பீட்ரூட்டு, கரட்டு, கோவா, செல்லரி அப்படி நிறைய கொடுத்துட்டு ரத்தம் பாரு இறைச்சியை சாப்பிட சரியா இருக்கும். நான் ஒரு நாளும் பீட்ரூட்ல சலாட் போட்டு சாப்பிடல. பீட்ரூட் சலாட் போடுறது என்னது நீங்க சாப்பிட்டு அது சும்மா ஸ்க்ரப் பண்ணி போட்டு கரைச்சம்பல் சம்பல் போடலாம், அவிக்காமலும் சம்பல் போடலாம்.
கரெக்ட் சம்பல் இருக்கு தானே, கரெக்டா ஸ்க்ரப் பண்ணி போட்டு போடுவோம். ஆமாம் ஆமாம் அப்படி போட்டுட்டு செய்யலாம். இல்லாட்டி அவிச்சு பக்கெட்ல இங்க விற்கும். இப்ப அவிச்ச packet அதை குட்டி குட்டியா வட்டி போட்டு ஆனா சும்மா அத சும்மா பிறகு என்ன செய்யற நீங்க சும்மா பச்சை வெங்காயம் தேசுக்கா அப்படி சும்மா அப்படி கரெக்ட் சம்பல் எப்படி போடுறீங்களோ அப்படி செய்யறது. வேணுமெண்டா நீங்கள் சலாட் ஆயில் விடலாம். அதுக்கு ஒலிவ் ஆயில் ஒலிவ் ஆயிலோட சேர்ந்த சலாட் ஆயில் இல்ல அது வந்து உங்களோட நாடுகள்ல என்னென்ன இதோட சேர்ந்த சலாட் ஆயில், அதுல ஒலிவன் ஆயில் பெஸ்டான ஒரு சலாட் ஆயில். ஆமாம் நாங்க பொதுவாவே ஒலி பண்ணதான் கூட பாவிக்கிறது. கேரட் பீட்ரூட் எல்லாம் அப்படி வர வைக்கிறோம், சம்பல் போடுறோமோ அப்படியே செய்து விட்டா. ஓகே நன்றி நன்றி. செய்து பார்ப்போம் இருக்கா. நன்றி. சும்மா வரை மாதிரி தானே அதுவும். எனக்கு பீட்ரூட் கறி விருப்பம். ஆமா நான் நேற்று செய்து சாப்பிட்டேன். நாங்கள் வெள்ளை கறி மாதிரி நல்லா குட்டி குட்டியா வெட்டி போட்டு செய்தா நல்லா இருக்கு. வெள்ளை புட்டுக்கு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி. இப்ப வெள்ளை புட்டுக்கு சூப்பரா இருக்கும். என்ன சாமா சம்பல் 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 சம்பலா? ஓகே சரி. இப்பொழுது சமகால சொல்லிட்டு விடுங்க வாணி, எனக்கு அலுவல் இருக்குது. சமகால இலக்கிய நேரம் ஜெயம் தங்கராஜ் அவர்கள் காணொலியில் இருக்கிறார் நினைக்கின்றேன். அது போன கிழமை தானே, அது நாங்கள் போன கிழமை போடாதபடி நல்லா போன கிழமை தான் அழுதி வச்சது இருக்குது. இப்ப ஓகே அதே போடும். அவரையும் போன கிழமை அந்த இனிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. மனித குலத்தின் மேன்மையான விழா. உலகம் இன்று உயர்ந்து நிற்கும் விருட்சமாக இருந்தால் அது பாய்ச்சிய வேர்களில் பெண்களின் தியாகம் கலந்திருக்கின்றது. அந்த தங்களை உருக்கி பெருக்கிய வெளிச்சத்துக்காக அளப்பரிய அர்ப்பணிப்புக்கும் நேசத்தோடு செலவழித்த நேரத்திற்கும் நன்றியுரை சொல்லும் நாளாகவே மகளிர் தினம் அமைகின்றது. பெண் ஒரு சாதாரண பிறவியா? இல்லை, ஒரு அற்புத பிறவி, ஒரு உன்னத உறவு. மகளாக பாசத்தை பொழிகின்றாள், சகோதரியாக நேசத்தை அள்ளிச் சொருகின்றாள், மனைவியாக காதலை கொப்பளிக்கின்றார், அன்னையாக குவலத்தையே தாளாட்டி உயர்கின்றார். பெண் ஒரு குடும்பத்தின் இயக்கம், பெண் ஒரு சமூகத்தின் மூச்சு, பெண் ஒரு நாட்டின் வளர்ச்சியின் ஊட்டச்சத்து. அவள் பலத்தின் சின்னம், பெண் வற்றாத அன்பின் ஊற்று, பெண் வீரத்தின் வடிவம், பெண் அமைதியின் பெரும் சமுத்திரம். ஒரு காலத்தில் பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கால ஓட்டத்தில் அவர்கள் துணிச்சலும் திறமையும் உலக மேடையில் அரங்கேறிக் கொண்டு வருகின்றன. கல்வி, அறிவியல், கலை, அரசியல், விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்கள் தடத்தை பதித்து வருகின்றன. ஆகவே மகளிர் தினம் என்பது பெண்களை புகழ்வதற்கான நாள் மட்டுமல்ல, அவர்களை மதிக்கவும் பாதுகாக்கவும் சமத்துவமான வாய்ப்புகளை வழங்கவும் நாம் உறுதி பூண்டு கொள்ள வேண்டிய நாளாகும். பெண்களை மதிக்கும் சமுதாயமே உண்மையான நாகரிக சமுதாயம். பெண் உயர்ந்தால் உலகம் உயர்ந்து நிற்கும். இதுவே மகளிர் தினம் வெளிப்படுத்தும் நிலையான உண்மை. நன்றி, வணக்கம். சிறப்பு, நன்றி, வணக்கம். இனி வணக்கம். வணக்கம். புதன்கிழமைக்கான இலக்கியம். எனது இலக்கம் 680. பிறப்பும் இறப்பும். பிறப்பும் இறப்பும் இயற்கையின் விதியாகும். இதனை யாரும் தவிர்க்க முடியாது. பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள். பிறப்பு எப்படி இன்றியமையாதது, அதே போலத்தான் இறப்பும். மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு உயர் வடிவ வாழ்வுக்கு கதவை பிறப்பது போன்றது. பிறப்பும் இறப்பும் மனித வாழ்க்கையின் ஒரு முறைதான் வரும். இன்று எனது கணவராரின் பிறப்பும் கணவராரின் தாயாரின் இறப்பு நாளாகும். மகனை அதிகமாக அளவில் நேசித்த தாயானால் தன்னை வாழ்வில் மறக்காதிருக்கும்படி இப்படியாக நடந்தது. அவரின் விருப்பப்படியே நடந்தேறியது. ஒரு முறை பிறக்கின்றோம், ஒரு முறை இறக்கின்றோம். இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்வு, கடந்த போனவற்றின் இருவருடைய பிரகாசமான வாழ்வு. வாழ்க்கை அற்புதமானது. வாழுங்காலத்தில் சிறப்பாக வாழ்ந்து மறைந்தார்கள். இது துக்கத்தையும் பிரிவையும் ஏற்க முடியாது போனது. உடலிலிருந்து உயிர் ஆன்மா பிரிந்து போனாலும் இறைவன் சந்நிதியில் இளைப்பாறுவார்கள். சிறந்த வாழ்வுக்கான வாழ்வில் வாழ்ந்துவிட்டு மறைந்தார்கள். என்றுமே நெஞ்சில் என்றும் இருப்பார்கள். ஆன்ம இடையற்ற முறை எங்கள் சுகத்தில் நானும் என்றும் நினைத்து வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. தாமக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு
சமகால இலக்கியத்துக்காக இலக்கியத்தொடர் 217 பிள்ளைகளுடன் பேசுங்கள். பிள்ளைகளுடன் பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் பெற்றோர் தம் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேச வேண்டும். இன்று பாடசாலையில் என்ன நடந்தது, தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றாய் போன்ற செய்தி பரிமாற்றங்களை மட்டுமல்ல, அதை தாண்டி பிள்ளைகள் தம் மனதில் உள்ள உணர்வுகளை, காயங்கள், அச்சங்களை மனம் திறந்து பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளும் உணர்வு பரிமாற்றங்களை, உறவு பரிமாற்றங்களை நாள்தோறும் நடத்த வேண்டும். இன்றைய நாட்களில் பாடசாலைகளில் நடப்பது வெறும் கற்றல் கற்பித்தல் மட்டுமல்ல. சில பிள்ளைகள் உடலிலும் மனதிலும் காயப்பட்டு வீடு திரும்புகின்றனர். சில மாணவர்கள் கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கொள்கின்றனர், கையாளுகின்றனர். சில மாணவர்கள் தீய பழக்கங்களையும் கற்றுக்கொள்ளுகின்றனர் என்பது வேதனையான முரண்பாடு. பல நேரங்களில் இவை எதுவுமே சில பெற்றோர்களுக்கு தெரிவதே இல்லை. வயது கூட கூட பிள்ளைகள் தம் பெற்றோருடன் பலவற்றை மறைக்கின்றார்கள். புதிய நண்பர்கள், புதிய பழக்கங்கள், புதிய ஆர்வங்கள் அவர்களிடம் உருவாகின்றன. பெற்றோர் இவைகள் பற்றியெல்லாம் மிகவும் விழிப்பாயிருக்க வேண்டும். பிள்ளைகளை நல்ல முறையில் வழிநடத்த சிறந்த முறை அவர்களிடம் உரையாடுவதுதான். பெற்றோர் பிள்ளைகளுடன் எப்படி பேச வேண்டும் என்பது என்று சில ஆலோசனைகளை முன்வைக்கின்றனர் உளவியல் அறிஞர்கள். பிள்ளைகளுடன் தனித்திருக்கும் சூழலில் பெற்றோர் தம் பிள்ளைகளிடம் கேட்க வேண்டிய கேள்வி, நீ என்னவாக விரும்புகின்றாய்? உன் வாழ்வின் இலட்சியம், இலக்கு என்ன என்று இந்த புள்ளியில் தொடங்கும் உரையாடல் நீண்டு வளர்ந்து பெரிய தகவல் பரிமாற்றமாக, உணர்வு பரிமாற்றமாக, இறுதியில் உறவு பரிமாற்றமாக வளரும். பிள்ளைகளின் இந்த இலக்குக்கு என்ன தடையாக இருக்கின்றது? உதவியாக யார் இருக்கின்றனர்? இலக்கை அடைய என்ன தேவைப்படுகின்றன என்றெல்லாம் பெற்றோரும் பிள்ளையும் சிந்தித்து அதற்கான வழிமுறைகளையும் செயல் திட்டங்களையும் உருவாக்க வேண்டும். அதற்கு தேவையான பணத்தை சேமிக்க குடும்பத்தார் சில இழப்புகளை தியாகம் மேற்கொள்ள வேண்டும். தியாகமின்றி வாழ்வு இல்லை. பெற்றோர் பிள்ளை யாராக இருந்தாலும் சில தியாகங்கள், விட்டு கொடுப்புகள் இருந்தால் தான் அங்கே சந்தோஷ பூக்கள் மலரும், மனம் மகிழும், குதூகலம் நிறையும். நாம் வாழ்ந்து பார்ப்போமே. நன்றி, வணக்கம். என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? போனுகளை நீங்க வாங்கி கொடுத்து போட்டு பிள்ளைய கதைக்க கூப்பிட்டா பிள்ளை வருமா? இல்ல, பிள்ளைகளோட பேசணுமா? நீ கட்டாயம் பேசணும். பேசணும். பேசுறதுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கும். பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கும். அந்த நேரத்தை ஒதுக்கணும். நாங்க தான் ஒதுக்கி கொடுக்கணும். நாங்களும் எடுத்து கொடுக்குறோம்னா நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்களும் ஒரு போன்ல பிள்ளைகள் வரையங்கள நீங்கள் ஒரு போன்ல நின்று நோண்டி கொண்டு இருப்பீங்கள். இதைத்தான் சொல்றோம், தியாகம் வேணும். அதுக்காகத்தான் சொல்றோம், எல்லோருக்கும் அந்த ஒரு தியாகம் இருந்தா தான் அந்த புதியல்ல. அதுதான் பிள்ளைகள் ஓடுதுகள். எங்கட சுயனத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு பிள்ளைய நல்லாவான்னு சொன்னா பிள்ளை நல்லா வராது. நாங்களும் அம்மா மாருக்கும் அவர்களுக்கு அப்பா மாருக்கு நேரம் இல்ல, வேலை, இல்ல நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க தான் அப்படி சொல்றோம், எங்களுக்கு நேரம் இல்லையாண்டு. ஆனா சாப்பாட்டு டைம்ல இங்க உள்ளவர்கள் பாருங்க, சாப்பாடு டைம் அவர்கள் அது பரிமாற்றம் தான். சாப்பாடு ஒருவன் கண்டா இல்ல இல்ல, தயவு செய்து இந்த நாட்டு கதையெல்லாம் கதைக்காதீங்க, எங்களுக்குள்ள வாங்கோ. நம்ம அவர்கள் என்ன செய்யறோம் இதுதான். இப்ப அவர்களை எத்தனை பேரு கடைப்பிடிச்சு வரீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியாது. உள்ள குப்பை இப்பவும் வச்சிருக்கிறார்கள் சிலர், பொறாப்படுறதும் போட்டி படுறதும். அவர்களுடைய விடுங்களேன், அவர்களுடைய எல்லாம் சரியான்னு சொல்றதுக்கு இல்ல, அது நிறவங்கடையும் எல்லாம் பிள்ளையன்றதுக்கும் இல்ல. பரிமாறும் மேசையில கூட வாணி அவர்கள் டெலிபோனை வச்சுக்கொண்டு இவர்கள் நிற்பார்கள். அவர்கள்ட்ட என்னத்தை கேட்கிறது? அப்ப அவர்களும் சாப்பிட்டு போன்ல மெசேஜ் பண்ணி கொண்டு அவர் சொல்றாரு. அது ஒரு அந்த சாப்பிடுற நேரம் சின்னத்துல இருந்து நீங்க இந்த போன் இதுல கொண்டு வராங்க, நாங்க ஃபேமிலியோட சாப்பிடுவோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தா நாங்க கற்றுக்கொள்ளணும். சொல்றேன். சரி, இப்ப சின்ன விஷயத்துக்கும் குழந்தைகள் கொஞ்சம் 2-3 மாத பிள்ளைகளுக்கே டிவி அந்த டெலிபோனை போட்டு படத்தை போட்டு விட்டுட்டு தானே பால் கொடுக்கிறார்கள், படுக்க வைக்கிறார்கள், எல்லாம் செய்யறோம். தியாகம் வேணும். நாங்க தியாகம் செய்ய வேணும். இந்த விஷயங்கள்ல தியாகம் செய்தாதான் நாங்க பிள்ளைகள் நல்லா வளரையில பிள்ளைகள் கெட்டு போகுதுன்னு நாங்க சொல்றோம். ஆமா, இது காலம்தான் பதில் சொல்ல வேணும். மிக சிறப்பு. நேற்று சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் செய்தோன்னு அப்ப ஒரு பேர் தன் சின்ன குட்டீஸ், அவர்களுக்கு இப்படி 5-6 வயது தான் இருக்கும். அந்த வயதுல அந்த தாயை நான் பார்த்தது. சரியா,
அந்த தாய் சின்னதுலேருந்து தெரியுமா அவரை. பிறகு தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தவர். பிறகு கல்யாணம் 2 குட்டிஸோட வருஷத்துக்கு பிறகு கண்டேன் நான். ஓ வண்டி அப்படிங்க நான் இருக்கிறேன். 2 பேரும் அவங்களும் என்ன தெரிஞ்ச மாதிரி வண்டியோட கொண்டு இருந்தார் 2 பேரும். எனக்கு தெரியாது, பிள்ளைகளையும் தெரியாது, அவரையும் கண்டு வருஷம். பிறகு வெளியே வரேன், தாயார் கத்துற கத்து, இந்த பேக்கெட் பிடி, இந்த பேக்கெட் பிடிட்டு 2 பேக் கூட வருது, 2 படியாங்க. அவருக்கு 5-6 வயது தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு, ஆண்டி சட்டியான புலப்படி, அவருக்கு பட்ட பாட அவர் இளையவர் தான், சட்டியான புலப்படி ஆண்டி, அதுக்கு தான் கொடுத்துருக்குறேன். உங்களோட ஷாப்பிங், உங்களுக்கு கிறிஸ்ப், உங்களோட இது இருக்குது சாக்லேட், நீ இதை பிடி எட்டு கூட வருது ஒரு வரட்டு, இன்னும் 2 கூட. அவர் நோ மம்மி நோ அண்டு கறியன்னு போயிடு, சண்டை முடிச்சு கொண்டு சொன்னேன். குழப்படிக்குது தான் சண்டை வாங்கட்டு கொண்டு. அப்போ சிலர் என்ன செய்ய வேணும்னா அதை போனை கொடுத்துட்டு வேணும். அதை பார்த்துருக்குறோம். இதை வச்சுக்கொண்டு நீ வாங்கிட்டு கொண்டு அவர் அதை செய்யலை. அந்த இடத்துல அவர் கொடுத்தது 2 பேருக்கும் பெரிய பேக். அதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் பனிஷ்மெண்ட். நீங்கள் சொல்லி வந்ததான் நாங்கள் நல்ல பிள்ளைலாம் இருப்போம்ட்டு சொப்ப மேக்கெட்டுக்குள்ள அதுக்குள்ளே குழப்பம் நடந்துட்டுது. அப்போ 2 பேக்கையும் கொடுத்து கேட்டுட்டு போகிறேன். நான் அப்போ யோசிச்சுட்டு அது நல்ல விஷயம். அது ஒன்று பழக்கிறதாவும் போகுது. ஒரு தாயோட ஷாப்பிங் மாற நானும் என் திங்ஸியை வச்சு நான் கறி பண்ணணும் பண்ணிட்டு. அப்போ அது நல்லா இருந்தது. நான் ஒரு கருத்து சொல்றேன். எங்களெல்லாம் குறைய வச்சுக்கிட்டு நாங்கள் பிள்ளைகளை குறை சொல்ல போனால் அது பிள்ளைகளை திருத்தவே முடியாது. நாங்கள் திருத்தணும். முதல்ல என்ன நாங்கள் தான் பிள்ளைகளை திருத்தலாம். எங்களை பார்த்து திருந்துவீங்களா? நாங்க திருந்தணும். புள்ள அதான் ஒரு தியாகம். நான் கேக்குறேன், என்னடா திருந்துவீங்களா? திருத்தத்தானே வேணும், அதான் தியாகம் வேணும்னு சொல்றேன். அகன் சொல்லும் திருந்த வேணுமண்டு, திருந்த மாட்டேன்னு. நாங்க திருந்த பிள்ளைகள் நல்லா வளரணுமா, சமுதாயம் நல்லா வளரணுமா, நாங்க திருந்துங்க பிள்ளைகளை தியாகம் நினைப்பாங்க. சரியா 2 நிமிஷம் இருக்கு. பல மணிஞ்சிட்டார் சிவாஜின்னு சொல்லுங்க. இப்ப நாங்கள் வந்த காலத்துல எங்களுடைய அம்மா மேல எல்லாம் எங்களுக்கு போன் தந்து தானே சாப்பாடு எல்லாம் தந்தார்கள். அது அந்த காலங்க. இந்த காலம் எல்லாம் சொகுசா எல்லாம் கைக்குள்ள இருக்குது. அப்ப இல்ல தர இல்ல இருந்திருந்தா தந்துருப்பாரு நினைக்கிறேன். இல்ல டிவி போட்டு பார்த்த டிவியே கண்டதே வெளிநாடுகளுக்கு வந்துதான் பலவு. போனை கண்ட சொல்லுங்க. எங்கட வீட்டுல இருக்க மட்டும் அந்த டிவி பார்த்து சாப்பாடு தீத்தையில தனியா போச்சுனம். இப்ப அவர் வீட்டை வந்தா சாப்பாடு எடுத்த உடனே என்ன செய்யறாருண்டா, அங்க டிவிக்கு முன்னால ரிமோட்டை தேடிக்கொண்டு போறான். நாங்கள் அத காணையில அப்படி இப்படி என்று எடுத்து அதை போட கொஞ்சம் மினக்கெடுத்து அப்படி செய்ய அவன் பறைச்சு தானே யூடியூப் எல்லாம் போடுறான். அப்ப எங்க பழகினது. ஆனா எங்கட வீட்டை நீ கேட்க உண்மையா நான் கொடுக்கவே மாட்டேன். இல்லையன்ட்டு கன நேரத்துக்கு பிறகுதான் 7 கட்டத்துல டிவிய போடுறேன். அவளாம் கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவேன். அதே மாதிரி போற இடத்த சாப்பிடுறார். வீட்டுலான இந்த பிரச்சனை. அந்த நேரம் அங்க கண்ணும் வாயும் அங்கே பேசாம ஆவண்ணது. அப்ப என்ன செய்யற பழக்கின பழக்கங்கள் சின்னத்துல பழக்கிறதுதான் வரணும். அதுக்கு பிறகு இருந்தா சரசை பாஸ்கரன் அவர்கள் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்கள். எதற்கண்டு தெரியல, உங்களுக்கு ஒரு மனத்தியாலும் இருக்கு, இன்னும் மாறி வந்துட்டீங்க தெரியும். நன்றி நன்றி. சிவாஜினி சொல்லுங்க. நான் ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு தொலைக்காட்சி கொடுக்கலாம், போனை கட் பண்ணிட்டு. ஆனா இவ்வளவு நேரம் நான் என் குழந்தைகளை வளர்க்குற காலத்துல அப்படித்தான். இந்த டைம்ல இருந்து இந்த டைம் உங்களுக்கு டிவி டைம், அதுக்கு மேல நேரம் இருந்தா கூட்டிக்கொண்டு பார்க்க போவேன் வெளியில விளையாட. அப்படி என்று போகக்குள்ள அவன் பொழுது விழுந்துடும். சும்மாயே இந்த நேரம் பொடிகளை வீட்டுக்குள்ள விட்டா அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு சரியா இதே நேரம் அரியண்ட பிடிக்கிறதுன்ட்டு போன கொடுக்குறது. அன்றைக்கு இப்ப போன சனிக்கிழமை என்னுடைய அக்காவின் மகன் 10 மணி ஆச்சு பிடிக்கும் பாருங்க, பேரனுக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. அவர் அந்த கடிதத்தை உடைச்சு பாக்குறாரு. என்னன்னு கேட்டால் அவன் விட்டா போடும் இல்லையா டிவியும் இல்லையா இவற்ற பாடசாலை நண்பன். அப்ப அவர் இவருக்கு கடிதம் தான் போடுவாரு. அவன கொலிடேயில இதை ஆளையாள் சந்திக்க இல்லையா அவர் இவரோட கதைக்கோடும் அவர் கடிதம் போடுறதா. அப்ப நான் சொன்னேன், நல்ல பழக்கம், இதை நீங்களும் செய்யுங்கோ, நீங்களும் இவருக்கு இது பதில் எழுதி போடுங்கோ. இப்ப பாருங்க, அப்ப இவருக்கும் விளங்குது பாருங்க. இவர் தாய் சொல்றா எனக்கு இவர் இப்ப தன்னை அரியண்ட பிடிக்கிற குறைவாம். ஏன்னா அப்படியும் தன்ற மாணவன் அப்படி வளர்கிற டிவியும் இல்லையா போனும் இல்லையா வீட்டுல அந்த பையனுக்கு. அப்ப இவர் சந்திக்கிறார் என்ன இப்படியான ஒரு பிள்ளைய சந்திக்கக்குள்ள இதைக்கே ஒரு புரிந்துணர்வு வரும். பாத்தியோ அங்க நான் என்ற ஃப்ரெண்டுக்கே டிவியும் இல்லை போடும் இல்லையா. அப்ப எங்கட வீட்டு அம்மா கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விட்டுறாதானே.
அப்ப அது அப்படியான இதுகளை பிள்ளைகள் சந்தைகள் இப்படியெல்லாம் வாழுதுகள். இப்ப பல பக்கத்திலே பிள்ளைகளா பெற்றோர்கள் வளர்க்கிறார். அப்ப கேட்டுனவர்கள் என்ன நாட்டுக்காரர் என்று கேட்டுக்கு பிரெஞ்சுக்காரன்னு சுவிஸ் நாட்டவர் கல்யாணம் செய்திருக்கிறார். அப்ப அப்படியான பக்கங்கள் எல்லாம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட. மற்றது பிள்ளைகள் நாங்க வெளியில கூட்டிக்கொண்டு போறோம்னு சொன்னால் அவங்களோட டைமை பாஸ் பண்ணி கொடுத்தோம். சின்ன பிள்ளைன்னா அதுக்கு நாங்கள் தான் டைமை பாஸ் பண்ணி கொடுக்கணும். சரியா? அதுக்கு தனியா போமோ விளையாடுமோ ரோட்டு வழியா ஒரு குறிப்பிட்ட வயதுப்புறம் அவையிலே தங்களோட டைமை பாஸ் பண்ண பழகுது. மற்றது லைப்ரரிக்கு போய் புத்தகம் எடுத்து கொடுத்தா புத்தகத்துக்கு போட்டு மட்டும் சொன்னா அவைகளுக்கு அதை போல ஒரு சுவையானது ஒன்றுமே இருக்காது. அப்படியான பல வணக்கம் வாணி. நன்றி நன்றி. வணக்கம் 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 வாணி. வணக்கம் வணக்கம். நானும் இந்த இலக்கியம் கேட்டேன். மூவருடைய இலக்கியத்துக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த பிள்ளை வளர்ப்புல நிறைய பகுதிகள் இருக்குது தானே. இருந்தாலும் அந்த போனோட இன்றைக்கு உலகம் இருக்கிறதா. அதே நேரம் சில இளம் சமுதாயம் நல்லாகவும் வளர்க்கிறார்கள். என்னோட படித்த மாணவர்கள் இந்த பிள்ளைகள் நான் பாக்குறேன். இப்ப 3 வயசு 2 வயசு போன் கொடுக்காம தனியா அந்த பில்ட புக்குகள், அதாவது இந்த சின்ன சின்ன புத்தகங்களை வாசிக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுற குழந்தைகளையும் பார்க்கிறேன். ஆகவே அது வீட்டு சூழல் அதை சரியாக இருந்தால் சில நேரம் அந்த பிள்ளைகள் உறுதியாக எடுத்துக்கொள்ளும் நினைக்கிறேன். அந்த போனுகளை கொஞ்சம் காட்டாம வேற விளையாட்டு சாமான்களை காட்டி கொண்டு வந்தால் நல்லது. அருமையான இலக்கியங்கள் மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம்.